ஜோதி, உன் கல்யாணத்துக்கு தான் பத்திரிக்கை செலக்ட் பண்ணுறோங்கிறது தெரியாமையே செலக்ட் பண்ணுற. ஜோதி, நீ தான் கல்யாணம் பொண்ணு. பத்திரிக்கை மட்டும் இல்லை, முகூர்த்த புடவையிலேருந்து தாலி வரைக்கும் எல்லாத்தையும் நீ தான் செலக்ட் பண்ண போகிற. ஜோதி, உன்னை மனக்கோலத்தில் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கு ஜோதி. I love you, Jyoti. ஐயோ, கேட்டுருச்சோ? கேட்டிருக்காது. You continue. அந்த பக்கம்லாம் செலக்ட் பண்ணு. பிரதர், இங்க என்ன நடக்குது? பார்த்தா தெரியல, பத்திரிக்கை செலக்ட் பண்றாங்க. பின்ன என்ன பாயசம் வைக்கிறாங்க? நான் அத சொல்லல, நீயும் ஜோதியும் ஜாடி ஏதோ பேசிக்கிறீங்களே, அத கேட்டேன். அதுவா? அது ஒண்ணும் இல்ல, அந்த பிள்ளை எதுவுமே சரியில்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிச்சு. அதான் அந்த பக்கம் இருக்கிற கலெக்ஷன்லாம் தேடி பாருன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு பிடிச்சது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அது ஒண்ணும் இல்ல, அவ என்னை லவ் பண்றாள. என்னது, லவ் பண்றாளா? இது எப்போ? அதெல்லாம் எப்போவா? ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, எனக்கு பிடிச்ச காடை அவ கரெக்டா எடுப்பா பாரு. எப்படி சொல்ற? போய் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படிங்கிற? சரி, இங்க பாரு, அந்த மேல இருந்து கீழே 2வது ரேக்ல ஒரு சிவப்பு கலர் கார்டு இருக்கு பாத்தியா? அந்த கார்டு தான் இந்த கடையிலேயே எனக்கு பிடிச்ச கார்டு. நீ வேணா பாரு, எனக்கு பிடிச்ச அந்த கார்டை தான் அவளும் செலக்ட் பண்ணுவா. பாப்போம். அத்தை, இந்த மாதிரி இல்ல அத்தை, ஒரு மாதிரி. அவதான் இங்கே உட்கார்ந்திருக்காளே, அவ எப்படி இங்க வந்து காடை எடுப்பா? எடுப்பா, அவதான் இனி முன்னாடி லவ் பண்ணால, அதனால எடுப்பா. இல்ல இல்ல இல்ல, இது எப்படி இந்த மாதிரி வராது அத்தை. வெயிட் அண்ட் வாட்ச். உனக்கு எதுவும் பிடிக்கலையா? சரி, இதெல்லாம் விட்டுடு, நாம அங்க போய் பார்க்கலாமா? அங்கயா? ஐயோ அம்மா, நேரம் பொத்து சொதப்புறியே. நீ வா, அங்க எந்திரி. ஏமா, நாங்களே கார்டு செலக்ட் பண்ணிக்கலாமா? தாராளமா செலக்ட் பண்ணுங்க, வாங்க. சரிம்மா. ஜோதி, நீ வா, செலக்ட் பண்ணு. இத பாரு, நிறைய கார்டு வச்சிருக்காங்க, எது பிடிக்குதோ பாரு. இது புடிங்க. கொண்ட என்கிட்ட கொடு. இத பாரு, மேல மயில் வச்சு ஒரு கார்டு இருக்கு பாரு, நல்லா இருக்கு. இதா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஒன்னும் பண்ண முடியாது, தலையெழுத்து. ஐயோ, ஜோதி அந்த கார்டை செலக்ட் பண்ண கூடாது, கடவுளே. இல்ல, இது வேணாம், எனக்கு பிடிக்கல. இதுவும் ஓகே தான். வச்சுட்டா. எதையாவது எடுத்து தொலையண்டி. இப்பெல்லாம் ஃப்ளோரல் டிசைன் தான் அதிகமா வருது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு எது பிடிக்குதோ பாரு. சிம்பிளா ஏதாவது நல்லா அழகா இருக்கிற மாதிரி.
கிராஸ் பண்ணி போறாளே. அப்பாடா. ஏ, இரு. என்ன யோசிக்கிறா? ஹே, எப்படி? அத்தை, இந்த கார்டு எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு. நீங்க பாருங்க. எப்படி? அண்ணே, இதெல்லாம் தேவையில்லாதது. நீதான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறல்ல? விடு, எல்லாம் முடிஞ்சு போன லவ் தானே. நல்லா இருக்கு ஜோதி. இருமா. டேய் கார்த்தி, அம்மா, ஜோதி ஒரு பத்திரிக்கையை செலக்ட் பண்ணிருக்காடா. இதையே ஆர்டர் கொடுத்துருவோம். எதுக்கும் நீ ஒரு தடவை வந்து பாருடா. வா. அம்மா, ஜோதி செலக்ட் பண்ணா சூப்பரா தானமா இருக்கும். கரெக்டா சொன்னடா. எனக்கு டபுள் ஓகேமா. சோபனா, உனக்கு ஓகே தானே? எனக்கும் டபுள் ஓகேடா. செலக்ஷன் சூப்பர். சரசு, என்னாச்சு? இங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்க? என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, முகம்லாம் வீங்கி இருக்கு, உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, மனசுதான் சரியில்லை. ஏமா, என்னாச்சு? அதை விடுன்னு என் சோகத்தை உன்ட்ட சொல்லி என்னன்னே நடக்க போகுது. சரசு, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்போது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சோகமா இருந்தா என்ன அர்த்தம்? என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு எனக்கு பயமா இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ற நீ? பின்ன கல்யாணத்துக்கு நாள் குறிச்சதுல இருந்து பத்திரிக்கை அடிச்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த ஜோதியை கொண்டு வந்து முன்ன நிறுத்துறாரு மருமகன். என் பொண்ணுகிட்ட உனக்கு இந்த பத்திரிக்கை கலர் பிடிச்சிருக்கா, இல்ல பட்டு சேலை பிடிச்சிருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்க போக ஆசைப்படுறன்னு ஒரு வார்த்தை கேட்கலனாலும் பரவாயில்ல, சாப்பிட்டியா கொண்டியான்னு ஆசையாவது கேட்கலாம்ல. அதை விட்டுட்டு நின்னா ஜோதி, உட்கார்ந்தா ஜோதி, நடந்தா ஜோதி, போனா ஜோதினா என்னன்னே அர்த்தம்? இல்லனே, நான் தெரியாம தான் கேக்குறேன். மருமகனுக்கு என் பொண்ணு கூட கல்யாணமா இல்ல அந்த ஜோதி கூட கல்யாணமா? சரசு, என்னம்மா கோவத்துல இப்பெல்லாம் பேசுற? இது அவன் காதுல விழுந்து அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மருமகன் கஷ்டப்பட்ட மாதிரியே தான் தெரியலையே. எதை சாக்கா வச்சு அந்த ஜோதியை வீட்டுக்கு கூப்பிடலாம்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. சே, என்ன சரசு இப்படி எல்லாம் பேசுவ? கல்யாணத்துக்கு கார்த்திகை சம்மதிக்க வச்சது அவதானே. அதுக்காக தான் அவளே எல்லாத்துலயும் முன்னாடி இருந்து நடத்தணும்னு ஆசைப்படுறான். அண்ணே, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்த வேண்டியது யாரு? நான் தானே. என் பின்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு கூட அவளுக்கு தகுதி கிடையாது. என் புருஷனை கொன்ன குடும்பத்துல இருந்து பிறந்த வம்சம் அவ வந்து என் பொண்ணு கல்யாணத்துல எல்லாம் முன்ன நின்னு செய்வாளா? நினைச்சாலும் எனக்கு வயிற்றுச்சலா இருக்குனே. சரசு, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அண்ணன் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வேணா பாரேன், ஐசு கழுத்துல அவன் தாலி கட்டினதுமே அவன் ஓன் பொண்ணு பின்னாடி தான் சுத்தி சுத்தி வருவான்.
அண்ணே நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்கிட மாட்டியே? சொல்லு. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போவோனே. நம்ம குலசாமி முன்னாடி நான் ஐசுவை தான் கெட்ட போறேன்னு என் மருமகையும் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். முதல் பத்திரிக்கையை கொண்டு போய் நம்ம சாமிக்கே வச்சு கும்பிட்டுட்டு வந்துட்டேன்னா எனக்கு நிம்மதி ஆயிரும்னே. இவன் யோசிக்கிறத பார்த்தா கூட்டிட்டு போக மாட்டான் போல இருக்க. என்னன்னு யோசிக்கிற? நம்ம குலதெய்வம் முன்னாடி என் மருமக ஐஸ்வதா கெட்டி போய் அவளை நல்லபடியா வச்சுக்கிடுவேன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிரும்லனே. சரிம்மா, உனக்கு அதுதான் சந்தோஷம்னா உன் இஷ்டப்படியே செஞ்சிடலாம். சொல்லுங்க மாமா. ஜோதி, ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? மாமா ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு கார்த்தி ஐஸ்வர்யாவையும் குலதெய்வ கோவில் கூட்டிட்டு போனோம். சரி. இத அவங்கிட்ட சொன்னேன். அவன் நீ வந்தாதான் வருவேன்னு அடம் பிடிக்கிறான். அதனால மாமா கண்டிப்பா வந்துதான் ஆகணுமா? நீ வரணும்னு அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறாமா. இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்றான். சரிங்க மாமா. ரொம்ப நன்றிம்மா. ஆமா, நீங்க அத்தை எல்லாரும் வருவீங்கல்ல? ஆமாம்மா, நாங்க குடும்பத்தோட தான் போறோம். சரிங்க மாமா. அப்போ நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு கண்டிப்பா வந்துடுறேன். ம், சரிம்மா. சரி, போனை வச்சிடுறேன். ஓகே, வச்சிடுறேன். ஜோதி, கடைசியில உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடி. டேய் கார்த்தி, உங்க அப்பா ஏன்டா திடீர்னு நம்மள குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? யாருக்கு தெரியும்? உனக்கே தெரியல, எனக்கு நம்மள எப்படி தெரியும்? டேய், உன் அப்பாவும் அத்தையும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. அம்மா, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க? நன்னா இருக்கேன்ல. அப்படி இல்லடா கார்த்தி, என் மனசுக்கு அப்படி படுது. உன் கல்யாணம் தான் என்னோட 25 வருஷ வலிக்கு மருந்து. உன் கல்யாணம் தான் இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கும். இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுடா, அதுக்குதான். அம்மா, சரி, ஒரு நம்பிக்கைக்காக சொல்றேன். இப்போ அங்க பாரு, கோயில் மணி தெரியுதா? அத ஒரு 3 தடவை நீ அடிக்கிற. 3 தடவை நீ அடிக்கிறதுக்குள்ள ஜோதி வந்துட்டானா நான் தான் ஜோதி கழுத்துல தாலி கட்டுவேன். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. சரியா? டேய், இந்த விபரீத விளையாட்டெல்லாம் வேணாண்டா. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் மனசு தாங்காது. அம்மா, அப்போ உனக்கு நான் ஜோதி கழுத்துல தாலி கட்டுவேன்னு நம்பிக்கை இல்லை. நம்புறேன்டா கார்த்தி. ஆனா அப்புறம் என்ன ஆனா? ஜோதி கண்டிப்பா வருவால. அம்மா, நம்பிக்கையோட போ, கண்டிப்பா வருவா. போமா. மனச தளரோடாத.
அத்தை நீ எப்படிமா இங்க? அது கார்த்தி வர சொன்னானா? ஆ? நான் தான் வர சொன்னேன். வாமா ஜோதி. ஏங்க ஜோதி எதுக்கு வர சொன்னீங்க? கல்யாண சம்பந்தமா எந்த விஷயமா இருந்தாலும் ஜோதி இருக்கணும்னு கார்த்தி சொல்லியிருக்கா. அதான் ஜோதியை வர சொன்னேன். வாமா போலாம். ஆ, ஆ. வாமா பார்த்துக்கலாம். ம். ஏங்க தாயி செல்லியம்மா. என்னங்க திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இருமா சொல்றேன். பூசாரி வரட்டும். இவன் என்ன பண்றான்னு ஒன்றும் புரியல. இப்ப இவன் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. பேசாம அண்ணனையே கேட்டுருவோம். அண்ணே, அதான் எல்லாம் வந்தாச்சுல்ல, எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. சொல்லல என்னடா பண்ணுவ? ம், என்ன பண்ணுவேன்? நீ சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்பா இங்க எதுக்கு வந்தோன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களேப்பா. இருமா சொல்றேன். மாமா எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல ஜோதி. இவன் திடீர்னு ஐஸ்வர்யாவை கட்டிக்கிறேன்னு சொன்னா சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லா வேலையும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சாச்சு. ஆனா எங்க எல்லாரும் முன்னாடியும் இவன் திடுதிருப்புன்னு சொன்னதுனால சின்னதா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அதான் நம்ம குல வழக்கப்படி குலதெய்வத்துக்கு முன்னாடி சரி பண்ணிடலாம் தான் உங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னத்தை சரி பண்ண போறாருன்னு தெரியலையே. வாங்க 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 வணக்கம் வாங்க. வணக்கம் சாமி. எல்லாம் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்தாச்சு. பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? தாராளமா. ஆ. சரசு வாங்கிக்கோங்க சாமி. குடும்பம். ஆத்தா, உன் கொலவாரிசு எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க ஆத்தா. நீ தான் அவங்க குறைகளை எல்லாம் தீர்க்கணும், அவங்கள வழி நடத்தி பாதுகாக்கணும். பொண்ணு மாப்பிள்ளைய முன்னாடி வர சொல்லுங்க. சரிங்க சாமி. கார்த்தி, ஐஸ்வர்யா நீ இப்படி வாமா. கார்த்தி தம்பி, உன் கல்யாண விஷயத்துல உன் குடும்பத்துல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அது உன்னால தான் சரி செய்ய முடியும். உன் அத்தை பொண்ணு ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டி காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவேன்னு ஆத்தா முன்னாடி கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணியா?